ஒர்க்குக்கு கிளம்புற கேப்ல ஜொமேட்டோல ஒரு ஆர்டர் ஒன்று போட்டேங்க. கரெக்டா ஒரு 20 நிமிஷத்துக்குள்ள நான் ஆர்டர் பண்ண பார்சல் வந்துருச்சு. ஒரு பொடி ஊத்தாப்பம் கூட ஒரு காஃபி. அப்படியே சாப்பிட்டு பார்த்துருவோமா? வெல்கம் டு டிஃபோக். ஃபர்ஸ்ட் எனக்கு பிடிச்ச சாம்பார்ல தாங்க ட்ரை பண்ணேன். பொடி ஊத்தாப்பத்தை எடுத்து சாம்பாரோட ஒரு பெரட்டி அதை சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாம்பாருக்கும் ஊத்தாப்பத்துக்கும் பக்கா காம்பினேஷனுங்க. ஊத்தாப்பத்துல போட்டிருக்க பொடி இருக்கே, அதை நம்ம சாப்பிடும் போதே நமக்கே தெரியுங்க, அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு. தக்காளி சட்னி வீட்டில் நல்லா டேஸ்டா செய்வாங்கன்னு பார்த்துருக்கேன், ஆனா ரெஸ்டாரண்ட்ல இப்போதாங்க பாக்குறேன். ஏன் சொல்றேன்னா இதோட டேஸ்ட் அப்படி. டிஃபன் ஐட்டம் இருந்தாலே இந்த மாதிரி தேங்காய் சட்னி இல்லாம இருக்கவே இருக்காதுங்க. தேங்காய் சட்னியோட ஒரு வாய் சாப்பிட்டுட்டு அப்படியே இந்த சாம்பார், தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி இதை மூணையும் சேர்த்து சாப்பிடும்போது ஒரு அல்டிமேட் டேஸ்ட்டுங்க. இந்த காஃபில 2 கப்பு கொடுத்துருந்தாங்க, ஒன்னு உங்களுக்கு ஒன்னு எனக்கு. பரவாயில்ல, காஃபி கப்பு லீக் ஆக கூடாதுன்னு டேப்லாம் சூப்பரா போட்டிருந்தாங்க. அப்படியே அதை ஓபன் பண்ணி கொஞ்சமா ஊத்திட்டு உங்களுக்கு ஊத்துனதை நீங்க குடிங்க, எனக்கு ஊத்துனதை நான் குடிக்க ஆரம்பிக்கிறேன். ஃபர்ஸ்ட் சிப்பு தாங்க குடிச்சேன். நல்லா கும்பகோணம் ஃபில்டர் காப்பி மாதிரி அவ்வளோ டேஸ்டா இருந்தது. என்னங்க உங்களுக்கு ஊத்துனதை குடிக்காம வச்சிருக்கீங்க? சரி விடுங்க, நானே குடிச்சிடுறேன். அப்படியே இதெல்லாம் சாப்பிட்ட ஃபீலிங்கோட உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன்.